Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து டெட் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெட் எக்ஸாம்ல பேப்பர் 1 and பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷனுமே வந்து விட்டுட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்குரிய சிலபஸ் வந்து என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமில் இருக்க முக்கியமான டேட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து 11ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் இருந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்குரிய ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி, லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி, ஓகேங்களா. 11ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எடிட்டிங் ஆப்ஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 9லேருந்து செப்டம்பர் 11ஆம் தேதி வரை ஏதாவது வந்து கரெக்ஷன் இருக்குது, கரெக்ஷன் பண்ணணும், மிஸ்டேக் விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த எடிட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த 3 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு பேப்பர் 1 டெட் எக்ஸாமுடைய பேப்பர் 1 ஆன டேட் என்றைக்கு அப்படின்னா நவம்பர் 1. அதே மாதிரி பேப்பர் 2 என்றைக்கு நடக்கும்னா நவம்பர் 2ஆம் தேதி வந்து நடக்குது, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே காலையில் தான் எக்ஸாமு. 1ஆம் தேதி பேப்பர் 1 எழுதுகிறவங்க எழுதிக்கலாம், 2ஆம் தேதி வந்து பேப்பர் 2 எழுதுகிறவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுதிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரெண்டு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் தான் வந்து நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு. ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ரெண்டு எக்ஸாமுக்குரிய ஏஜ் லிமிட்டு ஒரே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் வந்து, அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது, ஓகேங்களா. ஸோ 18 வயசு முடிஞ்சிருந்தாலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸாமுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1. பேப்பர் 1 தெரியும், எலிமெண்ட்ரி ஸ்கூலு 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிற டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காண்டி வைக்கிறது பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1க்கு வந்து கண்டிப்பாக வந்து 12th முடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்து இருக்க டீச்சர் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டீச்சர் ட்ரைனிங் வந்து பாஸ் ஆகிருக்கணும், ஓகேங்களா. ஸோ பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் வந்து பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட்டு, இதில் பாஸ் மார்க் வந்து இருக்குது. ஸோ பாஸ் மார்க்கை வச்சுட்டு தான் அடுத்துக்குரிய நியமன தேர்வு வந்து நீங்கள் எழுத முடியும். ஸோ அதனால் எலிஜிபிள் அப்படின்னால ஒரு மார்க் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸாக வந்து பிரிச்சுருக்காங்க, எந்தெந்த கேஸ்ட்டில் இருக்கவங்க எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்றது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்டு இருக்கிற டீச்சர்ஸ்க்காக நடத்துகிற எக்ஸாமு. ஸோ இது வந்து மேஜர், அதாவது நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக பேப்பர் 2 வந்து அப்ளை பண்ணி எழுதலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து டிடிஎட் டீச்சர் ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு பிஎட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 1க்கு தனியாக அப்ளை பண்ணி எழுதுங்க, பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. ஆனால் தனித்தனியாக ஃபீஸ் வந்து கட்டணும், ஓகேங்களா. ஃபீஸ் இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்குரிய ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டு எக்ஸாமே எழுதுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு எக்ஸாமுக்கே தனித்தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ பேப்பர் 2க்கு எழுதணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேஜர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ அதோட பிஎட் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஸோ பிஎட் முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து நீங்கள் பேப்பர் 2 வந்து எழுத முடியும், ஓகேங்களா. பிஎட் முடிக்கல, வெறும் யூஜி மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எழுத முடியாது. பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது யூஜி பிஜி நீங்கள் வந்து மேஜர் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்ஜினியரிங் பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ அதோடு சேர்த்து பிஎட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதலாம், ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2 வந்து கம்பல்சரி பிஎட் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்குரிய ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேப்பர் 1க்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 டெட்டு பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து படிக்கணும். அடுத்து என்னென்ன படிக்குது அப்படின்றத பின்னாடி வந்து பார்க்கலாம், ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்து அந்த வந்துருச்சு பேப்பர் 1. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 1 to 5th ஸ்டாண்டர்ட் இருக்க டீச்சர்ஸ்க்காக நடத்துகிற எக்ஸாமு. ஸோ இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 150 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 150 எம்சிக்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 150 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, இந்த லெசனில் இருந்து இந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மார்க்கு தான். ஸோ 30 கொஸ்டின் 30 மார்க்கு. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். ஸோ 2 லாங்குவேஜ்லுமே வந்து அந்த கொஸ்டின் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் செலக்ட் பண்ணோன்னா தமிழ்லேருந்து 30 கொஸ்டின் இருக்கும், 30 மார்க். ஓகேங்களா. ஸோ அடுத்து லாங்குவேஜ் 2ல் கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ் 2 கம்பல்சரி. கிராமர் போர்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து இதில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கிராமர் போர்ஷன்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் தான். ஸோ இங்கிலீஷ்லேயே 30 எம்சிக்யூஸ் இருக்கும், 30 மார்க்குக்கு வந்து இருக்கும் கொஸ்டின். அதே மாதிரி மேக்ஸு. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு அதே 30 கொஸ்டின் 30 மார்க்கு. மேக்ஸும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அதாவது ஜிகே, ஜிஎஸ்ஸு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சயின்ஸு, சோசியல், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்தது இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30 எம்சிக்யூஸ் இருக்கும், 30 மார்க்கு. இதுவும் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ டோட்டலாக 5 சப்ஜெக்ட்டு 150 கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 150 கொஸ்டின்னா இந்த 150 கொஸ்டினுக்குமே வந்து ஒரு கொஸ்டின் கரெக்ட்னா ஒரு கொஸ்டின் அந்த ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க்கே இல்லை. எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களோ அத்தனை மார்க் கம்பல்சரி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1க்குரிய சப்ஜெக்ட் இது தான். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1ல் சைக்காலஜி இருக்குது. சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த சைல்டு டெவலப்மெண்ட் வந்து எங்கே படிக்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் அப்போ குழந்தைங்களோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ 1ஆவதுலேருந்து 5ஆவது வரை எடுத்துக்கோங்க. 6 வயசுலேருந்து 11 வயசு வரை இருக்கும். 10 வயசு 11 வயசு வரை இருக்கும். ஸோ அந்த ஏஜில் இருக்க அந்த குழந்தைங்களோட அந்த மைண்ட் என்னவா இருக்கும், எப்போ விளையாடுவாங்க, என்ன யோசிப்பாங்க, ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சைக்காலஜியில் படித்தா போதும். ஸோ வேறு எதுவும் குழப்பிக்க வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பேப்பர் 1க்குரிய சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸ். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1ல் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரையும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு படித்தா போதும் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து கொஷின்ஸ் வந்து 10th அதாவது 10th ஸ்டாண்டர்ட் வரையும் பேப்பர் 1ஆக இருந்தாலும் 2ஆக இருந்தாலும் படிச்சுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2. பேப்பர் 2லேயுமே பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரையும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி இருக்குது. அதே தான் இருக்குது, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. இது வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 11 வயசுலேருந்து 14 வயசு வரை இருக்க அந்த குழந்தைங்களுடைய சைக்காலஜி வந்து நம்ம படிச்சுக்கணும். அதாவது இதிலேருந்து படிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது 6 வயசுலேருந்து நீங்கள் 14 வயசு வரையும் படிச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லது. சைக்காலஜியில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பேப்பர் 2வும் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ சைக்காலஜிலேருந்து 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, 30 மார்க்கு. சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2லேயும் 2 லாங்குவேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் அப்படின்னா தமிழ்லேருந்து 30 எம்சிக்யூஸ் வந்து இருக்குது, 30 மார்க்குக்கு இருக்குது. லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி. ஸோ இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின் 30 எம்சிக்யூஸ் 30 மார்க். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜர். ஓகேங்களா. ஸோ 30 மொத்தம் வந்து 90 வந்து நமக்கு இந்த லாங்குவேஜில் அண்ட் இந்த சைக்காலஜியில் வந்து போயிடும். 150 கொஸ்டினில் மீதி இருக்க 60 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர். நீங்கள் எந்த மேஜரோ, மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, ஸோ நீங்கள் வந்து சோசியலில் இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எது படிச்சிருந்தாலுமே வந்து ஸோ அது உங்கள் மேஜர் ஆயிரும். ஸோ மேஜர்லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மேஜர் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ டோட்டலாக 150 கொஸ்டினும் இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை. ஓகேங்களா. நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அத்தனை கொஸ்டின்ஸ்க்குரிய மார்க் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பயப்பட வந்து தேவையில்லை. ஸோ மேஜரை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சிங்கனாலே இந்த பேப்பர் 2 வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா. எலிஜிபிள் அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்குது. ஸோ எலிஜிபிள் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது
இந்த சிலபஸில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஏன்னா 10th 6th to 8th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6th to 8th இல்லாமல் 10th வரையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துருக்கோம், நம்ம மார்க் வச்சு பார்ப்போம். அது வந்து ஈஸியாக இருக்கும். மார்க் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பாஸ் மார்க்கு என்ன அப்படின்றத ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பிரிச்சுருக்காங்க. என்னன்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஜெனரல் கேட்டகரி ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1ல் 90 மார்க் வந்து எடுத்தால் போதும். அதாவது 150க்கு. ஓகேங்களா? ஸோ 150க்கு 90 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கும் அதே 90 மார்க்கு ஓசி கேட்டகரியில் இருக்கவங்க. ஸோ அடுத்து எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து 150க்கு 82 மார்க் எடுத்தால் வந்து டெட்டு பேப்பர் 1லேயும் பாஸு பேப்பர் 2லேயும் பாஸ். ஓகேங்களா? ஸோ எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு பேப்பர் 1ல் 60 மார்க் எடுத்தால் பாஸு பேப்பர் 2ல் 60 மார்க் எடுத்தால் பாஸு. ஸோ இதுதான் 150க்கு நீங்கள் எந்த கேட்டகரி வைஸ் இருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மார்க் வந்து அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க் எடுத்தால் வந்து நீங்கள் பாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிக்காமல் ஸோ இதுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களுக்குள்ளேயே அந்த மார்க் வந்து வர முடியும். ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டிடிஎட் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ டிடிஎட் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ் ஆகிருந்துருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பேப்பர் 1க்கு. அதே மாதிரி பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன யூஜியாக முடிச்சிருந்தாலும் ஸோ அதுக்கான பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிஎட் வந்து மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ஜினியரிங்கே முடிச்சிருக்கீங்க பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட பிஎட் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் முடித்தவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸு ஸோ இந்த மேஜர் எடுத்து பிஎட் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சோசியலில் நீங்கள் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் டீச்சரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. ஸோ அதை வச்சு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 8ஆம் தேதி. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாள் வந்து கொஞ்சம் ஒரு மாதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட் டேட் வரை வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நிறைய தாட் வந்து பேசுவாங்க டெட் எக்ஸாம் பற்றி. ஸோ அதெல்லாம் யோசிக்காமல் ஸோ உங்களுக்கான பாதையை நோக்கி போங்க. உங்களுக்கு இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுது நான் எழுதுகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய கமெண்ட் வரும். ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல்லையும் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான வீடியோஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சுக்கோங்க. அது வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ 10th வரை படிச்சுக்கிட்டிங்கனாலே எந்த எக்ஸாமுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் எழுதிடலாம். இது டெட் எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் போலீஸ் எக்ஸாம்னாலும் ஸோ 10th வரை படிச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பிஎட் முடிச்சிருக்கவங்க வந்து உங்கள் மேஜரை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஸோ அதை வந்து அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பேப்பர் 1 வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ நார்மலாக நீங்கள் படிக்கிறத படிச்சுக்கோங்க. சைக்காலஜியை பற்றி குழப்பிக்க வேணாம். அந்த ஏஜை வந்து மனசில் வச்சுக்கோங்க, எந்த ஏஜுக்குள்ளே நம்ம படிக்கணும்னு. ஸோ அதை மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைக்காலஜியை எடுத்து படிச்சிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம சைக்காலஜி வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஓல்டு வீடியோவில் சைக்காலஜி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இனியும் வந்து நம்ம சைக்காலஜி வீடியோஸும் வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.